ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 15ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரபாகரனை போன்று ரணிலும் குழப்பத்திலாம், கிள்ளொச்சி வீழ்ச்சிக்கு பின்னர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அடுத்த கட்டம் குறித்து சிந்திப்பதற்கு அவகாசம் இல்லாமல் ஏற்பட்டிருந்த நிலைமையே தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஏற்பட்டுள்ளது என்று கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். அதாவது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் எடுக்கப்பட்ட அனைத்து செயற்பாடுகளும் எதிர்மறையான முடிவுகளை அளித்துள்ள நிலையில் அவரால் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது குறித்து சிந்திப்பதற்கான அவகாசமற்ற நிலைமையே தற்போது ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முக்கியமான அறிவிப்பு நாளை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட அறிவிப்பை நாளை செவ்வாய்க்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட உள்ளது. இந்த அறிவிப்பு நாளை முற்பகல் 10:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அரசமைப்புக்கு அமைவாக நாளை நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான தினத்தை அறிவிப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற உள்ளது. அதேபோன்று அரசமைப்புக்கு அமைய அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு நிகழ்வுகளும் நிறைவடைந்திருக்க வேண்டும். இந்த நிலையிலேயே தேர்தல்கள் ஆணைக்குழு நாளை முக்கியமான அறிவிப்பை நாட்டு மக்களுக்கு வெளியிட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடமாகாண பட்டதாரிகள் நாளை கவனஈர்ப்பு போர். வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டத்தை நாளை செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ள உள்ளனர். ஜாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை தமிழரசு கட்சி உயிர்ப்பாக இருக்கிறது, வழக்கு விவகாரத்தில் சுமந்திரன் விளக்கம். இலங்கை தமிழரசு கட்சி உயிர்ப்போடு இருப்பதுடன் ஆக்கபூர்வமான பிரதிநிதிகளுடன் தொடர்ந்தும் பயணிக்கின்றது. மக்களுக்கான தனது செயற்பாட்டை தொடர்ந்தும் முன்னெடுக்கும். இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கை எதிர்கொள்வது தொடர்பான கலந்துரையாடல் வவுனியாவில் நேற்று நடைபெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவும் கட்சி சம்பந்தமான வழக்கில் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் ஒன்றாக கூடி அடுத்த தவணை 19ஆம் தேதி வழக்கு வரவிருக்கின்ற காரணத்தினால் அது குறித்து உரையாடினோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது நிலைப்பாட்டுக்கு அமைய மறுமொழிகளை தாக்கல் செய்த பின்னர் வழக்கை முடிவுறுத்துவதற்கான ஒரு யோசனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த யோசனையின் விவரங்களை நாங்கள் மத்திய செயற்குழுவில் கூடி தீர்மானிப்போம். பொதுவாக வழக்கை எந்த அடிப்படையில் முடிவுறுத்தலாம் என்பது இனங்காணப்பட்டிருக்கின்றது. முன்னேற்றகரமான செயற்பாடு கலந்துரையாடலில் இடம்பெற்றது. 8 எதிராளிகளையும் 19ஆம் தேதி வழக்கில் அழைப்பார்கள். கடைசியாக இடையீட்டு மனுவை முன்வைத்த ஜீவராஜா என்பவருடைய இடையீட்டு மனு தொடர்பான விடயமும் 19ஆம் தேதி இருக்கின்றது. அவ்விடயத்தால் வழக்கு தள்ளி போகக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் அதை தவிர நாங்கள் அனைவரும் மறுமொழி அணைத்துள்ளோம். இப்பொழுது குடியியல் நடவடிக்கைகள் சட்டத்தில் செய்யப்பட்ட திட்டத்துக்கு அமைவாக வழக்கு விளக்கத்துக்கு நியமிக்கப்படுவதற்கு முன்னதாக சட்டத்தணிகள் சகிதம் நீதிபதியோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் என சொல்லப்பட்டுள்ளது. அந்த இடத்தில்தான் வழக்கை சுமூகமாக தீர்க்கக்கூடிய வழிகள் என்ன என்பதை நீதிபதியோடு இணைந்து பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் சட்டப்படியாக இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 19ஆம் தேதி மறுமொழி வழங்கிய பின்னர் ஒரு தேதியை தீர்மானித்து கலந்துரையாடலை மேற்கொண்டு வழக்கை என்ன மாதிரி முடிவுறுத்தலாம் என்ற தீர்மானத்திற்கு வரலாம். அதற்கு முன்னர் மத்திய செயற்குழு கூடி எடுக்கப் போகும் தீர்மானம் தொடர்பாக கலந்துரையாடி இணக்கப்பாட்டை தெரிவிக்கும். அத்தோடு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருப்பதன் காரணத்தால் தமிழரசு கட்சி செயற்பட முடியாமல் இருக்கின்றது, நீதிமன்றத்தில் முடங்கி கிடக்கின்றது, கட்சியினுடைய சின்னத்தை பாவிக்க முடியாமல் இருக்கின்றது, தேர்தல் வந்தால் என்ன செய்வார்கள் என்றெல்லாம் பலர் நீலி கண்ணீர் வடிக்கின்ற விடயம் நடந்து கொண்டிருக்கின்றது. கட்சி முடக்கப்படவில்லை, கட்சியினுடைய செயற்பாடுகள் எதுவும் முடங்கவில்லை, கட்சியின் சின்னம் முடக்கப்படவில்லை, கட்சி முழுமையாக செயற்பட்டு கொண்டே இருக்கின்றது. கட்சியின் சின்னத்தின் கீழ் எந்த தேர்தலையும் நாம் சந்திக்க முடியும். அதற்கு எந்த விதமான இடர்பாடுகளும் கிடையாது. வழக்கில் நிறுத்தப்பட்டிருப்பது கட்சியின் தெரிவுகள். கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற தெரிவுகள் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது.
அதனுடைய பிரதிபலன் என்னவென்றால் அதற்கு முன்னிருந்த தலைவர், செயலர், நிர்வாகிகள் கட்சியினுடைய செயற்பாட்டை முன்னெடுக்க முடியும். அதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் தேசிய பேரவை ஒப்பந்தம் புதனன்று. தமிழ் தேசிய பேரவையின் புரிந்துணர்வு உடன்படிக்கை நாளை மறுதினம் புதன்கிழமை கைச்சாத்தாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 7 தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளின் ஒன்றிணைவான தமிழ் மக்கள் பொதுச்சபையும் கூட்டிணைந்து தமிழ் தேசிய பேரவை என்ற பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இணக்கப்பாட்டை எட்டியுள்ள நிலையில் கடந்த 6ஆம் தேதி ஜாழ்ப்பாணத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சம்பந்தனின் மறைவையொட்டி குறித்த புரிந்துணர்வு உடன்பாட்டு நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஒத்திவைக்கப்பட்ட இந்த கைச்சாத்திடும் நிகழ்வை நாளை மறுதினம் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய உயர்மட்ட குழு அடுத்த மாதம் வருகை. இந்தியாவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு அடுத்த மாதம் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் உட்கட்டுமான மற்றும் அபிவிருத்தி திட்டங்களின் நிலை குறித்து கண்டறிவதற்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் இந்த பயணத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு, தேர்தல் பிரசாரத்தின் போது சம்பவம். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது பட்லர் பென்சில்வேனியாவில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் பிரசாரத்தின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவின் இரகசிய சேவை பிரிவினர் மேற்கொண்ட பதில் தாக்குதலில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவரும் பேரணியில் கலந்து கொண்ட ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ட்ரம்ப் உரையாற்றி கொண்டிருந்த வேளை மாலை 6:13 மணியளவில் பாரிய சத்தங்கள் கேட்டுள்ளன. ட்ரம்பின் வலது காதை ஏதோ தாக்கியதை அங்குள்ளவர்கள் அவதானித்துள்ளனர். அவர் தனது காதை பிடித்தபடி நிலத்தில் அமர்வதை வீடியோக்கள் காண்பித்துள்ளன. பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் உடனடியாக அவரின் உதவிக்கு விரைந்துள்ளனர். முகத்தில் இரத்தத்துடன் எழுந்து நின்ற ட்ரம்ப் கைகளை உயர்த்தி போராடுங்கள் போராடுங்கள் என தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அவர் உடனடியாக பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற பகுதி குற்றச்செயல் இடம்பெற்ற பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் நலமாக உள்ளார் என அவரது அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலை மேற்கொண்டவர் என கருதப்படும் சந்தேக நபரும் பேரணியில் கலந்து கொண்ட ஒருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். படுகொலை முயற்சி என்ற அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெறுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போக்குவரத்து அத்தியாவசியம், வர்த்தமானி வெளியீடு. போக்குவரத்து சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து மீண்டும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தெருக்கள், பாலங்கள், மதகுகள் மற்றும் தொடரூன்று பாதைகள் உட்பட பொது போக்குவரத்து சேவைகளுக்கான வசதிகளை வழங்குவதற்காக இந்த வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரசாங்கம் மக்களின் உரிமைகளை முடக்கும் செயற்பாட்டை முன்னெடுக்கிறது. பேராசிரியர் GL பீரிஸ் குற்றச்சாட்டு. அரசாங்கம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை முடக்கும் செயற்பாட்டினையே முன்னெடுத்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீ மகாபோதி விகாரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தேர்தலை பிற்போடுவதற்கு வரலாற்றில் எந்த ஒரு கட்டத்திலும் இவ்வாறான சூழ்ச்சிகள் இடம்பெற்றதில்லை. தேர்தலை பிற்போடுவதற்கு தற்போதைய ஜனாதிபதி பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். தேர்தலை நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 3 தினங்களில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முழுமையான அதிகாரம் கிடைக்கப்படுகின்றது. மக்கள் ஆணை இல்லாத ஒரு அரசாங்கம் தொடர்ந்தும் ஆட்சியில் நீடிக்க முடியாது. தேர்தலை நடத்த முடியாது என எந்த நீதிமன்றத்தினாலும் தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது. அரசாங்கம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை முடக்கும் செயற்பாட்டினையே முன்னெடுத்து வருகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதியும் அரசாங்கமும் தேர்தலுக்கு அஞ்சி அரசியலமைப்பு சதிகளை முன்னெடுக்கின்றது, சஜித் தெரிவிப்பு. தற்போதைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் தேர்தல்களுக்கு அஞ்சி அரசியலமைப்பு சதிகளை முன்னெடுத்து வந்தாலும் நாம் எந்த சவாலுக்கும் தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மக்கள் அரண் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி முழு நாட்டிற்கும் நகைச்சுவைகளை முன்வைத்து வருகிறார். புண்ணியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியான ஒருவர் தேர்தலுக்கு பயந்து தேர்தலை நடத்தாமல் அதிகாரத்தில் இருந்து கொள்வதற்கு பல்வேறு உத்திகளை கையாண்டு வருகிறார். இவ்வாறான ஒருவரை நான் எனது வாழ்க்கையில் பார்த்ததில்லை. போட வேண்டிய ஒவ்வொரு முடிச்சுக்களையும் போடுகிறார். சிறப்புரிமைகளை வைத்து பயனடைய நினைக்கிறார். சலுகைகள் வரப்பிரசாதங்களை வழங்கி கட்சி தலைவர்களை வளைத்து போடும் வேலையிலும் இறங்கியிருக்கின்றார். கட்சி தலைவர்களிடம் பிச்சை எடுத்து பிழைக்கும் நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் சலுகைகளை அடிப்படையாக கொண்டு தமது கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும் வெட்கமற்ற கீழ்த்தரமான கேவலமான அரசியல் கலாசாரத்துக்கும் அவ்வாறான அரசியலை முன்னெடுப்பவர்களையும் நிறுத்துகின்ற இந்த பேராசை அரசியலையும் முடிவுக்கு கொண்டு வரும் காலம் நெருங்கிவிட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, இராணுவ மயமாக்கலை நியாயப்படுத்தவே ஜுக்திய சட்டத்தரணி அம்பிகா சட்குணநாதன் சுட்டிக்காட்டு. நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக இராணுவ மயமாக்கலை சட்டபூர்வமாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜுக்திய நடவடிக்கையும் இராணுவ மயமாக்கலை நியாயப்படுத்துவதற்கான ஒரு திட்டமாகவே அமைந்திருப்பதாகவும் இலங்கை மனித ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் சட்டத்தரணி அம்பிகா சட்குணநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். திட்டமிடப்பட்ட இராணுவமயமாக்கல் ஜுக்திய நடவடிக்கையின் கீழ் இடம்பெறும் சட்டவிரோத கைதுகள் போன்றவற்றுக்கு எதிராக தொடர்ந்து கருத்து வெளியிட்டு வரும் அம்பிகா சட்குணநாதன் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கூறியிருப்பதாவது, இலங்கையில் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக சட்டம் மற்றும் கொள்கை உருவாக்கத்தில் இராணுவமயமாக்கலை சட்டபூர்வமாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது. புனர்வாழ்வளித்தல் பணியக சட்டம், ஸ்ரீலங்கா டெலிகாம் திருத்த சட்டம் மூலம், குடியகழ்வு சட்டம் மூலம் போன்றவற்றை அதற்கு உதாரணமாக குறிப்பிட முடியும். அதேபோன்று போதைப் பொருளுக்கு எதிரான ஜுக்திய நடவடிக்கையும் இராணுவமயமாக்கலுக்கு வாய்ப்பளிப்பதற்கும் அதனை நியாயப்படுத்துவதற்குமான ஒரு திட்டமாகவே அமைந்திருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு இன்று மீண்டும் வருகிறார் மருத்துவர் அர்ச்சுனா. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக கடமையாற்றி பேச்சுவார்த்தைக்காக 5 நாள் விடுமுறையில் கொழும்பில் சுகாதார அமைச்சுக்கு சென்றிருந்த வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இன்று 15ஆம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கடமையை பொறுப்பேற்க வருகை தர உள்ளதாக தனது சமூக வலைத்தளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை புதிய பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் ராஜீவ் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா மீண்டும் சாவகச்சேரிக்கு வருவதாக அறிவித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு ஆதரவளித்து ஆயிரக்கணக்கான மக்கள் வைத்தியசாலை முன்பாக திரண்டு போராடிய நிலையில் மீண்டும் வருவேன் என வாக்குறுதி அளித்துவிட்டு சென்றிருந்த நிலையில் அவர் இன்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கடமையை பொறுப்பேற்க வரவுள்ளதாக தனது சமூக வலைத்தளத்தில் அறிவித்துள்ளமை அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலம்பெயர் தமிழருக்கு அரசு மீண்டும் அழைப்பு, இலங்கையில் முதலிட வேண்டும், அமைச்சர் மனுஷ தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இங்கு காணி பிரச்சனைகள் தற்போது தீர்க்கப்பட்டு இனப்பிரச்சனையும் காணாமல் போகும் சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் புலம்பெயர் தமிழ் மக்களை இங்கு முதலிட வருமாறு அழைக்கின்றோம் என தொழிலுறவுகள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார அழைப்பு விடுத்தார். கிளிநொச்சி ஜேகமுக ஸ்ரீலங்கா மாவட்ட நடமாடும் நிகழ்ச்சியின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியான ஸ்மார்ட் யூத் கிளப் பேரவையில் சனிக்கிழமை உரையாற்றும் போதே இவ்வாறு அழைப்பு விடுத்த அவர் மேலும் பேசுகையில், நாட்டுக்காக நாம் ஒன்றுபட வேண்டிய நேரம் இது. இனம், மதம், சாதி, கட்சிகளை ஒதுக்கி வைக்க வேண்டிய நேரம் இது. நம் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நேரம் இது. எனவே இலங்கையுடன் ஒன்றிணைந்து எமது நாட்டை ஒன்றிணைந்து கட்டியெழுப்புமாறு புலம்பெயர் தமிழ் மக்களை அழைக்கின்றோம்.
இந்த நாட்டு மக்கள் வெளிநாட்டுக்கு சென்று பணம் சம்பாதித்து அறிவுடன் அனுபவத்தை கொண்டு இலங்கையில் நல்ல தொழில் முனைவோராக மாற வேண்டும். நீங்கள் எப்போதும் வெளிநாட்டில் இருக்க வேண்டியதில்லை. வெளிநாட்டுக்கு செல்ல விரும்புபவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மாகாண அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்படுவது பற்றிய நல்ல செய்தியை இன்று கொண்டு வந்துள்ளோம். 1948ஆம் ஆண்டு சுதந்திரத்திற்கு முன்பு நமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் உரிமையை இழந்தோம். 1956ஆம் ஆண்டு சிங்களத்தை ஆட்சி மொழியாக்கி மதில் சுவர்கள் கட்டப்பட்டு வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிணைய அனுமதிக்கப்படவில்லை. ஜாழ்ப்பாண நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. முஸ்லிம்கள் தனித்தனியாக ஒதுக்கப்பட்டனர். அதன் மூலம் வடக்கும் தெற்கும் பிரிக்கப்பட்டன. ரணில் விக்ரம்சிங்கே எலோன் மஸ்கை பொருளாதார கொலைகாரன் என்று கூறிய அரசியல்வாதிகளுக்கு பயப்படாமல் இலங்கைக்கு அழைத்து வருகிறார். அவருக்கு இலங்கையில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டு ஸ்பேஸ் எக்ஸ் போன்றவற்றினை இங்கு நிறுவுவதற்கு முதற்கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ட்ரம்ப் மீதான கொலை முயற்சியினால் சஜித்தின் பாதுகாப்பை உடன் அதிகரிக்கவும், இலங்கையிலும் தேர்தல் நெருங்கி வருவதை சுட்டிக்காட்டி அரசிடம் ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து. இலங்கையில் தேர்தல் நெருங்கி வருவதால் எமது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியான எரான் விக்ரமரத்ன வலியுறுத்தியுள்ளார். இலக்கம் 30 சேர் மார்க்ஸ் பெர்னந்து மாவத்தை கொழும்பு 7 அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசு மீதான அங்கீகாரம் 3 மடங்கு அதிகரிப்பு, வெரிட்ரே ரிசர்ச் கூறுகிறது. 4 மாதங்களுக்கு முன்பு இருந்ததை விட அரசாங்கம் மீதான மக்களின் அங்கீகாரம் 3 மடங்கு அதிகரித்துள்ளதோடு பொருளாதாரம் மற்றும் நாட்டின் பொருளாதார போக்கு பற்றிய மக்கள் நம்பிக்கையாக உணர்வதாக வெரிட்ரே ரிசர்ச்சின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வெரிட்ரே ரிசர்ச்சின் 2024 ஜூலைக்குரிய தேசத்தின் மனநிலை கருத்து கணிப்பின் முடிவுகள் மூலம் இத்தகவல் வெளியாகியுள்ளது. 2024 பிப்ரவரியில் 7% இருந்த அரசாங்கம் மீதான மக்களின் அங்கீகாரத்தின் மதிப்பீடு ஜூலை மாதத்தில் 24%, அதாவது 3 மடங்கிற்கு மேலாக அதிகரித்துள்ளது. தற்போதைய பொருளாதார நிலைமைகள் குறித்து பதிலளித்தவர்களில் 28% மக்கள் அது நல்லது அல்லது சிறந்தது என்று தெரிவித்துள்ளனர். இது 2024 பிப்ரவரியில் காணப்பட்ட 9%இலிருந்து 3 மடங்கு அதிகரிப்பை குறித்து நிற்கின்றது. நாட்டின் பொருளாதார நிலைமைகள் சிறப்பான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன என்று நம்பும் மக்களின் பங்கும் 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.